ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 22 அதில் உங்கள் கண் முன்னாலேயே அப்படிங்கிற இதை பற்றி தான் வந்து ரோண்டா பேன் வந்து சொல்றாங்க. Recording in progress. உங்கள் கண் முன்னாலேயே. ஸோ அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம என்ன மாதிரியான உலகத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் மனித உயிரினம் தோன்றி வாழ்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பீரியட் தான் ரொம்ப அற்புதமான ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அறிவியல் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வளர்ந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து அப்படி நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள், நம்ம கற்பனை பண்ண விஷயங்கள் அவ்வளவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான டைம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பல ஆச்சரியங்களை வந்து நமக்கு வந்து செய்துக்கிட்டே இருக்கு. தினம் தினம் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். ரைட். ஸோ இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கு, அப்படியே இருக்கா. அப்கோர்ஸ் இப்ப கண்டுபிடிப்புகள் அப்படிதான் இருக்கு அப்படின்னா கூட, பட் ஆச்சரியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 கண்டுபிடிப்புகள், அந்த மாயாஜாலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இது வந்து அப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமானது. இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இந்த அற்புதங்களை தினம் தினம் வந்து நமக்கு நடத்திட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அப்படி கொடுத்துட்டு இருக்கு. யார் அதை பத்தி திங்க் பண்றாங்களோ, யார் அதை பத்தி அதிகமா கவலைப்படுறாங்களோ, அல்லது யார் அதை பத்தி அதிகமா விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து அது கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து மாயாஜாலமா கொடுக்குது அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு இப்போ நான் சமீபத்துல பார்த்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆட்டோமேட்டிக்கா டிரைவர்லெஸ் கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தா டிரைவர்லெஸ் டாக்ஸி எல்லாம் வந்துருச்சு. இப்போ பெரிய டிரைவரே இல்லாம வந்து நம்ம எங்க வேணா போய்க்கலாம் அப்படிங்கிறது, நாமளும் அப்படி கார் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஸ்கூட்டர், டூ வீலரும் அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. டூ வீலர் நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்கூட்டர் ஓட்டணும் இல்லையா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டூ வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கிங்ல இங்க நிறுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க வேற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க உங்க மொபைல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு அல்லது ஒரு சிக்னல் கொடுக்கறது மூலமா இந்த பார்க்கிங்ல இருந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதே ரிவர்ஸ் வந்து அதே வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருமா. சரியா? அப்புறம் அந்த ஸ்கூட்டர் வந்து நீங்க தள்ள முயற்சி பண்ணீங்க, சைட்லயோ அந்த பக்கமோ கீழேயோ தள்ள முயற்சி பண்ணி கீழே விழுகாது. சரியா? ஸோ ஏதோ ஒரு குண்டு குழி இதுல எல்லாம் ஏறி அப்ப ஏதாச்சும் பேலன்ஸ் தவிர இதாயிருமா பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதெல்லாம் அந்த டெமோலையும் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்போ அது விழுகுது இல்லை. அது போக பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்ல வந்து அப்படி அந்த இதுல போர்ட்ல ஜம்ப் பண்ணி அப்படி குதிப்பாங்க இல்லையா? அப்படி குதிக்க வச்சு காமிக்கிறாங்க ஆளே இல்லாம. சரியா? அது வந்து ஜம்ப் ஆகி கீழே விழுந்து பேலன்ஸ் கீழே விழுகல, அப்படியே வந்து போகுது. சரியா? ஸோ இன்னைக்கு அந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த மாயாஜாலமான விஷயங்கள். முதல்ல அந்த சினிமால இதுல வந்து பிரமிப்பா நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமா பார்த்துட்டு இருப்போம். இப்ப என்னன்னா அதெல்லாம் நடைமுறையில பிராக்டிக்கலா வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல அற்புதங்களை வந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. நமக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கு. பட் என்னன்னா நம்ம அதை வந்து நினைக்கணும். சரியா? ஸோ அது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கணும், அடையணும்னு நினைக்கணும். சரியா? நம்ம மைண்டுக்கு முதல்ல வரணும். அதே தான் அந்த 28 சாப்டர்லயும் ரோண்டா பேன் திரும்பி சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் அதான். ஸோ ரோண்டா பேன் அவங்களுக்கு நடந்த இந்த சாப்டர்ல அவங்களுக்கு நடந்த விஷயங்களை தான் வந்து அவங்க இதுல வந்து சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாப் ப்ரியாரிட்டி 10 கனவு லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முதன்மையான டாப் 10 அப்படிங்கிறது வந்து நிறைய கனவுகள் இருக்கும். அதுல வந்து டாப் 10 வந்து நீங்க எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த டாப் 10 என்ன பண்ணுவாங்களா, எப்பவுமே வந்து அது ஒரு பர்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு டெய்லி எடுத்துட்டு போவாங்களாம். எப்பெல்லாம் தோணுதோ அப்ப எடுத்து வந்து அதை பார்த்து அந்த லிஸ்ட்டை வந்து பார்ப்பாங்களா. அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம்லாம் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்களாம். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் நான் எழுத ஆரம்பிச்சப்போ, சரியா, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த அறிகுறியுமே கிடையாது. சரியா? அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த கனவு லிஸ்டையே நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது.
அப்புறம் அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த நடந்துச்சு அப்படின்னா, இந்த நடந்து முடிஞ்சதுல இருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து அடிச்சிடுவேன். ஒரு இதை வந்து அடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு கனவு வந்து நான் சேர்த்துக்குவேன். சரியா? இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதாகிட்டு இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னா எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா போரோ போரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு. சரிங்களா? அமெரிக்கால இருக்கிற அங்க ஒரு தீவு. அந்த தீவு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. அங்க போய் இருக்கணும். அவங்க லிஸ்ட்ல கடைசியில இருக்கக்கூடிய ஒரு அங்க போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஒரு கனவு. அங்க போய் இருந்துட்டு வரணும். அந்த தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு வேலை விஷயமா தஹிட்டி அப்படிங்கிற ஒரு தீவுக்கு வந்து போறாங்க. சோ அந்த தீவுக்குள்ள போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த ஃபிளைட்ல வந்து அந்த பிரேக் ஜேர்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பஸ்ல போற மாதிரி ட்ரெயின்ல போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் கம்மியா இருந்தாலும் இன்னொரு இதுல வந்து அடுத்த ஊர்ல வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க, அடுத்த ஊர்ல பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சோ வந்து இந்த தஹிட்டி தீவுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த தீவுக்கு போகுது. அது போரோ போரோ அப்படிங்கிற ஒரு தீவு. சரியா? சோ அங்க போய் இறங்குது. உங்களுக்கு தெரியாது அங்க இறங்கணும். டிக்கெட் வந்து அவங்க தஹிட்டில இருந்து அவங்க ஊருக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபிளைட்ல. பட் அந்த ஃபிளைட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த போரோ போரோல வந்து இறங்குச்சு. அங்க வந்து ஒரு மணி நேரம் அங்க இருந்தது. அந்த போரோ போரோ தீவுல இருக்கிற நிறைய மக்கள் வந்து அந்த இதுக்குள்ள ஃபிளைட்டுக்குள்ள வந்து வந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தாங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 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 டிராவல்ல பயணிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நன்றி அப்படின்னு பண்ணாங்க, ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற பயணிகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொன்னாங்க. இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அன்பா பேசினாங்க, சிரிச்சு பேசினாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. சரியா? முதல்லயே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான மக்கள், ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னால அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நீங்க இவங்க கூடவே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து ஒரு மாசமோ 2 மாசமோ 10 மாசமோ கூட அவங்க கூடவே இருந்திருப்பேன். அந்த மாதிரி என் மனநிலை வந்து மாறிடுச்சு. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிளைட் வந்து அங்க வந்து இதுக்கு வந்து டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கீழே இறங்கி அவங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உண்டான மனசே இல்லை. இல்லையா? அந்த மாதிரி இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போனேன். இது வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்கிற கடைசி ஆசை. பட் அது போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தோணவே இல்லை. பட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் வந்து தானாவே அந்த கடைசி ஆசையும் எனக்கு வந்து நடந்துருச்சு. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த 10வது இதையும் இது பண்ணிட்டு இப்ப எனக்கு நம்ம அந்த ஒவ்வொன்றும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்து அடுத்த லிஸ்ட்டுகள் வந்து அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்படி எனக்கு அந்த 4மே நடந்து முடியறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷங்கள் ஆச்சு. சரியா? சோ அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா $20 லட்சம் கடன்ல இருந்துச்சான். 20 லட்சம் டாலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடின்னு வச்சுக்கலாம். $20 லட்சம் $100 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஒரு கணக்குக்காக 2 கோடியா? ஓகே. 2 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன்ல இருந்தது. சரியா? சோ அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு 2 மாசம் தான் பேங்க்ல டைம் கொடுத்துருந்தாங்களாம். சரியா? சோ அந்த 2 மாசம் கட்டல அப்படின்னா அவங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த கம்பெனில இருந்து வீட்டுல இருந்து கார்ல இருந்து அத்தனையும் அவங்க இழந்துட்டு வெளியில போகணும். சரியா? சுருக்கமா சொன்னா நடுத்தருக்கு போகணும். சரியா? சோ அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வழியே இல்லாம இந்த மாதிரி ஒரு புத்தகம் அதை படிச்சுட்டு அல்லது அவங்க பாட்டி அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து சரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ட்ரீம் லிஸ்ட்டை வந்து அவங்க கனவு பட்டியலில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கனவு பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பீச் ஓரத்துல ஒரு அழகான பங்களா. சரியா? சோ பீச் ஓரத்துல அழகான பங்களா அப்படின்னா அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும். வீடு வந்து அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? சோ அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரிதான் வந்து ஒரு கனவா இருக்கும். இப்பவுமே சென்னையில இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஈஸியான்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாபலிபுரம் ரோடு சொல்லுவாங்க. அங்க ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு கனவா இருக்கும். ரைட்? சோ அந்த மாதிரி இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல ஊட்டி இருக்கு, மேட்டுப்பாளையம் இருக்கு, குன்னூர் இருக்கு. அங்க ஒரு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது தோட்டமா ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்ல எழுதியிருந்தாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போக உலகத்துல இருக்கிற அற்புதமான இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது அவங்களோட லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுல 2 3 வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு அந்த போரோ போரோ தீவு. சரியா?
ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அவங்களோட பிசினஸ் வந்து இன்னும் பல மடங்கு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அவங்க லிஸ்ட்ல இருந்துச்சான். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அவங்கள ஹெல்ப் பண்ண வரல, நிறைய பேர் வந்து அவங்க பேசப்பட விரும்பல. சரியா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி வந்து அந்த உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட லிஸ்ட்ல இருந்தான். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதீக பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அந்த லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், லக்ஸூரியஸ் காரு, லக்ஸூரியஸான வீட்டுல வந்து அந்த இன்டீரியர் அந்த இது முதல் இருந்து எல்லாம் லக்ஸூரியஸான பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது அவங்க லிஸ்ட்ல இருந்துச்சான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ் மூலமா வேலை மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க லிஸ்ட்ல இருந்துச்சான். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப இதை எழுதுனாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கும்போது 2 மாசம் தான் அது டைம் இருக்கு, அடுத்த ரூபாய்க்கு வந்துருவோம் அது கட்டலைனா அப்படிங்கிற டைம்ல தான் அந்த கனவு லிஸ்ட்டை வந்து அவங்க எழுதுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அவங்கள சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இவங்க அந்த கனவு லிஸ்ட்டை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இது வந்து உனக்கு இருக்கிற பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதே கஷ்டம், இந்த கனவு லிஸ்ட் வந்து எப்படி அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க கிண்டல் பண்ணாங்களாம். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து இது அடையக்கூடிய சுத்தமா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து சொன்னாங்களா. அப்படி வந்து அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆசை நிறைவேறினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக் எழுதுனது மூலமா கோடிக்கணக்கான மக்களை மகிழ்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த இதுல இருந்ததுல அந்த லிஸ்ட் எழுதுனதுல எனக்கு முதல்ல நடந்த விஷயம் அதுதான். சரியா? அந்த புக் எழுதுனதுல அதை வந்து படிச்சுட்டு ஆச்சரியமாயி அதனால வந்து நிறைய பேர் பயனாளிகள் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட லைஃப் வந்து மாயாஜாலமா மாற ஆரம்பிச்சுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி மாற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த புக்கு அப்புறம் ஒரு சினிமா எடுத்தாங்க. இது எல்லாமே பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகி அவங்க லிஸ்ட்ல இருக்கிற அவ்வளவு விஷயங்கள் நடந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒன் ஆஃப் த வெல் டு டூன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு பர்சனா வந்து மாறி இருக்காங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கனவுகள் உங்க லிஸ்ட்ல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும், அது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் யோசனை பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க எழுதிருங்க. இந்த பிரபஞ்சம் அதுக்குண்டான விஷயங்களை அதுக்குண்டான சூழல்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரியா? அதனால அந்த எழுதுறதுல அவ்வளவு வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் அதுல என்னன்னா அந்த 10 முதன்மையான லிஸ்ட்டை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில எப்பவுமே எடுத்துட்டு போக போறீங்க, அதாவது உங்க பர்ஸ்ல வச்சுக்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஏதோ முடிஞ்சா ஒரு 2 தடவை அதை வந்து எடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து படிக்க போறீங்க. சரியா? அப்படி படிக்கும் போது வந்து ஜஸ்ட் படிக்காம இதெல்லாம் நடந்துருச்சு, அதுக்கு வந்து நம்ம நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தா கூட சரியா அந்த சூழல்கள் மாயாஜாலமா மாறி உங்க கண் முன்னாடியே உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கறத வந்து அவங்க இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 லிஸ்ட் இருக்கிறத எடுத்துட்டு உங்க கூடவே வச்சுக்கோங்க, பர்ஸ்லயே வச்சுக்கோங்க. எங்க போனாலும் நீங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில 2 தடவை எடுத்து பார்த்து அதை அடைஞ்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு அதுக்கு நன்றி சொல்லணும். சரியா? சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம ரெகுலரா இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா சார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கு எனக்கு கிடைச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. சரியா? அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி புரிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணோமா அப்படின்னா தெரியல. பட் இந்த லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தோம், இதை பிக்சரைஸ் பண்ணி ஒட்டி இருந்தோம், வீட்டுல 4-5 பக்கம் இருக்கும். சரியா? அதை பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்? ஸோ இதெல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாமே நடந்திருக்கு. சரியா? நடந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் வேற புது லிஸ்ட் வந்துருச்சு, புது விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து வேகமா நடக்கும்போது இப்போ வந்து என்ன இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு அதை எப்படி எஃபெக்டிவா அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு உணர்ந்து பண்ணக்கூடிய சூழலா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான அந்த எங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து வேகமா அடையிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டிலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க இதை வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு நீங்களும் அதை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட மோட்டிவா இருக்கு இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில. ரைட்? ஸோ அதை தான் தொடர்ந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த
இந்த நீர்ல வந்து நம்ம எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்குது, இது வந்து எப்படி எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இந்த தண்ணி வந்து நம்ம இந்த ப்ரேயர் முன்னாடி ரெண்டு டம்ளர்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை குடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அது அப்படி சிப் பை சிப்பா தான் குடிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயாஜால கல், மாயாஜால ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தினம் நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாயாஜால ஸ்டோன் வச்சுட்டு அன்னைக்கு நடந்த அற்புதமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அதுல பெஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கறத சிறந்ததை தேர்ந்தெடுத்து அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்துக்குமே அந்த மாயாஜால ஸ்டோன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா தினம் 10 கிராட்டிடியூட் லிஸ்ட், இந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் லிஸ்ட் 10 முதல்ல நம்ம எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் இது வரைக்கும் நீங்க எழுதல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. போன சாப்டர்லாம் அதை பண்ணியிருக்கோம், எழுதி வச்சிருக்கோம். சரியா? எடுத்து உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை எடுத்துட்டு அதில் இருந்து இன்னொரு 10 லிஸ்ட் வந்து நம்ம எப்படி அதை இது பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க எழுதுங்க. சரியா? அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இன்னொரு வீடு வாடகைக்கு இருந்தா நல்லா இருக்கும், இன்னொரு 20,000 30,000 வாடகை வர மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமா? சோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம எழுதலாம். சரியா? அப்படி நீங்க அந்த லிஸ்ட்ல எழுதி இருக்கிறதுல இன்னும் பெட்டரா எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான இதை வந்து நீங்க 10 வந்து இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த மாயாஜால பிராக்டிஸ் இந்த புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாட் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷனல் மெடிசன் மே கில் யூ அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? பட் அது எல்லாமே நம்ம அந்த இருக்கிற 25 மினிட்ஸ்ல கவர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதோட அதுல முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருந்து நம்ம சில விஷயங்கள் தான் வந்து பார்க்க போறோம். சரியா? இந்த டிலோமியர்னா என்ன, அது நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த டிலோமியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த இதான் வந்து டிலோமியர் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த ரைட் சைட் கார்னர்ல செல் அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் பார்த்திருக்கோம் செல். அந்த செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலரா இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு டாட் மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா அதான் வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். அந்த குரோமோசோம் வந்து ஜூம் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி காமிச்சிருக்கு இல்லையா? இதுதான் வந்து குரோமோசோம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அந்த குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி இருக்கு. அதோட டிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 டிப் இருக்கு. 4 டிப்லயும் அந்த பச்சை கலரா இருக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் டிலோமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிலோமியர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 குரோமோசோமுக்கு உள்ளதான் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜிஏடிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் வந்து நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோமும் இந்த டிலோமியர் அப்படிங்கிற இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த விஷயங்கள் தான் வந்து நாம இன்னைக்கு என்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சரியா? இது வந்து யார் வந்து நமக்கு இது பண்றாங்க, இந்த புக்ல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல வந்து யார் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மினிட்.
ஸோ எலிசபெத் பிளாக்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லேடி, சரியா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலோமேரை எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எலிசா ஈப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, சரியா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 டெலோமேர் அப்படிங்கிற இந்த இதை வந்து குரோமோசோமை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குரோமோசோம்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க, சரியா? ஸோ அதுல வந்து அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து பார்ப்போம். அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு வந்து இருக்கும், சரியா? 2-3 குழந்தைகள் கூட இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. காலேஜில் படிக்கும் போது அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க, சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 35-40 வயசு இருக்கும் அவங்களுக்கு, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே சுறுசுறுப்பு, அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போது துருதுருன்னு இருப்பாங்க. தோற்றம் கூட அதே மாதிரி இருக்கும். பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. இளமையா அப்படியே இருப்பாங்க, ரைட்? ஸோ அதே வந்து சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த 35-40 வயசு தான் இருக்கும். ஆனா தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-55 வயசு மாதிரி தோற்றம் வந்து இருக்கும், சரியா? ஸோ வயிறுலாம் தொப்பையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, சரியா? உடல் வந்து கொஞ்சம் பருமனா இருக்கும், சரியா? தோல்லாம் வந்து சுருங்கி இதா இருக்கும். முடி வந்து சில பேருக்கு கொட்டி போயிருக்கும், சில பேருக்கு வந்து முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கும். தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் நிறைய வியாதிகள் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். அந்த மாதிரியான தோற்றத்துல வந்து இருப்பாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஏஜ் குரூப், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசை விட கம்மியா தோற்றமா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வயசை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வயசான மாதிரி வந்து தோன்றாங்க. ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலிசபெத் அப்படிங்கிறவங்க யோசனை பண்ணாங்க, இது ஏன் நடக்குது அப்படிங்கறத வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் தெரியும். நமக்கு முதலே சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து டிஎன்ஏல இருக்குங்க, சரியா? நம்ம ஜீன்ல இருக்கு, அது வந்து அங்கிருந்து அது அப்படியே தான் வருது, நம்ம அப்படிதான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ அவங்க அதை தான் ஆராய்ச்சி பண்ணாங்க, அந்த ஜீன்ல என்ன நடக்குது, சரியா? ஸோ அது வந்து எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து இது பண்ணாங்க. இதுக்கு உண்டான பதில தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க, சரியா? ஸோ ஏன் அப்படி வந்து வயசான மாதிரி அந்த வயசுல இருக்கிறவங்க சில பேர் அதிக வயசான மாதிரியும், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்காவும், அவங்க அவங்க வயசு கண்டுபிடிக்க முடியாது, 10 வயசு 15 வயசு கம்மியா தெரியுறாங்க, சரியா? ஆக்டிவாவும் இருக்காங்க. எப்படி நடந்தது அப்படின்னு அவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, சரியா? ஸோ வந்து நோபல் பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, சரியா? ஸோ அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போறோம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த புக்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் கூட இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம டெலோமியர்ஸ் அப்படின்னு வந்து நானும் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்ல டிஇஇ டிலோமியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிலோமியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிலோமியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மள இளமையா வச்சுட்டு இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்லைட்ல வந்து பார்த்தோம், சரியா? ஸோ அந்த அந்த செல் இருக்கு, செல்லுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரோமோசோம் இருக்கு, எக்ஸ் மாதிரி. இந்த குரோமோசோமோட நுனியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய இந்த டிலோமியர்ஸ் அப்படிங்கிற அந்த செல்கள் வந்து இருக்கு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம முதுமையா காமிக்கிறதோ இளமையோ காமிக்கிறதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து நமக்கு இதாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிலோமியர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வயசாக, சரிங்களா? ஸோ வந்து அந்த டிலோமியர்ஸ் செல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வயசை விட குறைவான தோற்றத்துல வந்து இருப்பாங்க, சரியா? அந்த டிலோமியர் அப்படிங்கிற அந்த செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள், அப்புறம் அந்த ஆக்சிடேஷன் நேத்து வந்து பார்த்தோம், அந்த நம்ம குடிக்கிற தண்ணியில, சுவாசிக்கிற காற்றுல, அப்புறம் சாப்பிட்ற உணவுல, இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்பு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அது மூலமா அதுல பாதிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இது பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்பட்ட இந்த டிலோமியர் வந்து அதோட இது குறைஞ்சது அப்படின்னா தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆக்சுவல் வயசை விட 10 வயசு 15 வயசு வயசான மாதிரியான தோற்றங்களும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய தோற்றங்களும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த டிலோமியர் அப்படிங்கிற விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து 1 மினிட் அந்த ஸ்லைடு வந்து பார்ப்போம்.
சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இருக்கிற டைம்ல ஃபுல் ஸ்கிரீன் வருதா? ஓகே, என்னோட ஃபோன்ல ஃபுல் ஸ்கிரீன் வரலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸோ ஓகே, ஸோ இந்த டிலோமியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ இங்க இருக்கும். இது வந்து யங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பெருசா இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு நம்ம ஆக்சுவலா ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த டிலோமியர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி குறைஞ்சிட்டே வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஓல்டு வயசாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 குரோமோசோம்ல இருக்கிற இந்த டெலோமியர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பட் கம்மி வயசா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுமையா தோற்றம் அளிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இந்த டெலோமியர் இப்படி குறைஞ்சு போயிட்டது தான் காரணம். ஏன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய சில வியாதிகள், அப்புறம் அதான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலோமியரை வந்து பாதிக்குது. ஸோ இந்த டெலோமியர் அதனால என்ன ஆகுன்னா குறைஞ்சிருது. அதனாலதான் இந்த வயசான தோற்றம் வந்து நமக்கு வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல நல்ல விஷயம் கண்டுபிடிச்சதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இந்த டெலோமியர் குறையறத திருப்பியும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதை க்ரோ பண்ண வைக்க முடியும். சரியா? ஸோ அதை பழையபடி திருப்பி ரீகண்டிஷன் பண்ண முடியும், ரீஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் அந்த நோபல் பிரைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஸோ வந்து நம்ம ஏன் வயசாகிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த டெலோமியர் செய்யற வேலை தான் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ வந்து அவங்க சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த அந்த டிஎன்ஏ, சரியா, அந்த நியூக்ளியஸ் நம்ம அந்த இந்த பாதிப்புகள் வயசாகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெலோமியர் வந்து எஃபெக்டிவா நம்ம ஆக்டிவா வச்சுக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்கிரம் வயசான தோற்றம் அப்படிங்கிறதும் இப்ப நம்ம உடம்புல பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இந்த டெலோமியர் குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டெலோமியருக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. சரியா? அந்த ஏணி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஸ்லைடு இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தோம். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைச்சிட்டே வரும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட வேலை, இந்த டெலோமியரோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செல் பிரியும் போது அதான் நம்ம செல்கள் பிரியுது அப்படின்னு வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நேத்து வந்து பார்த்தோம் அந்த நம்ம நம்ம வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படிங்கும்போது நிறைய செல் அழிஞ்சு போகும், நிறைய செல் வந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த செல் வந்து பிரியுது. அந்த செல் எப்படி பிரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா செல் மகள் செல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அப்படியே அதோட காப்பி அப்படியே வந்து அது எப்படி இருக்கும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே வந்து பிரியும். சரியா? ஸோ அப்படி பிரிஞ்சு வரும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவா இருக்கக்கூடிய செல் புதுப்பிச்சுட்டே இருக்கும். ரைட்? ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி 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 அதை வந்து கரெக்டா பண்ற விஷயம் தான் வந்து இந்த இந்த டெலோமியர் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கிற சில இன்ஜுரி, சில காயங்கள், அப்புறம் இது மாதிரி திடீர்னு இந்த காய்ச்சல் வருது, அந்த இன்ஃபெக்ஷன் வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் மாதிரியான தொற்று நோய்கள் வந்து நமக்கு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அதெல்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல் பிரியும் போது சில சில பிரச்சனைகள் வந்து வரும். சரியா? ஸோ அப்படி அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்படி பிரியும் போது என்ன ஆகும், அப்படி காப்பி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த செல் வந்து மியோட்டிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பிரியறதுக்கு பேர். சரியா? அந்த பிரியிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில செல்கள் வந்து லாஸ் ஆயிடும். சரியா? ஆக்சுவலா அந்த ஜெராக்ஸ் காப்பி அப்படியே எடுக்கணும், 100 அப்படியே இருக்கணும், அதே மாதிரிதான் பிரியணும். சரியா? ஸோ பட் இந்த இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பிரியும் போது சிலது வீக்கா இருக்கும், சில செல் வந்து திருப்பியும் ஃபுல்லா வந்து 100% அப்படியே ஒரு இது பண்ண முடியாது நம்மளால. சரியா? அந்த செல் வந்து அப்படியே முழுசா வந்து பிரியாது. சரியா? ஸோ அப்படி பிரியாது அப்படிங்கிறப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வயசாகிற தோற்றம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி நார்மலா அது நடக்கல அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்லைடு எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு இது பண்றேன். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து அந்த 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 பிரியிற செல் கரெக்டா பிரியல, அது லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த ஏஜிங் ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல அந்த அந்த டிலோமியர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிப்ல இருக்கிற விஷயம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான இதுல வந்து ஆயிடுவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து சொல்றாங்க நமக்கு. அப்படி அது குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிதல் சரியா நடக்கல அல்லது கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த செல்கள் சரியா செனிட்டோசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 செல்கள் அப்படி பிரியும் போது அப்படி பிரிஞ்சு வந்த செல்கள் அதுல வந்து எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன் அப்ப நம்ம இருக்கிற இது வந்து அப்படியே தான் 100% பிரியணும். அப்படி பிரியாம சில செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுக்காம சரியா இதாகாம தனியா வந்துடும். சரியா? ஸோ அப்படி வந்து இந்த சிதஞ்ச செல்கள் வந்து பாத்தீங்கன்னா செனிசென்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த செனிசென்ட் செல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் செல்லுல இருக்கிற அத்தனை விஷயங்கள் இருக்காது. சரியா? நிறைய விஷயங்கள் ஆப்சென்டா இருக்கும். சரியா? ஸோ அப்படி ஆப்சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செல் வந்து நம்ம பிரெயினுக்கு என்ன தகவல் கொடுக்கும் அப்படின்னா இங்க எங்கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்கு, சரி பண்ணு சரி பண்ணு அப்படின்னு பிரெயினுக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்கும். பிரெயின் உடனே என்ன பண்ணும் அப்படின்னு எப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் என்னன்னு முதல்ல பார்த்தோம். அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அதான் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை போய் சரி பண்ற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி அதிகமா அதை அந்த வேலையை அதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம உடம்பு செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனோட வேலையை வந்து அது கம்மியா தான் வந்து பார்க்கும். சரியா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஏஜ் ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிறது வந்து வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்கம் அப்படின்னா உடம்புல வர்ற வீக்கம் இல்ல, செல்கள்ல வர்ற வீக்கங்கள், நம்ம ரத்த நாளங்கள்ல வர்ற வீக்கங்கள், சரியா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்ல வரக்கூடிய வீக்கங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ்னால. டெட் செல்ஸ் இல்ல, செல் அதுல இருக்கும், பட் வந்து அந்த காப்பி சரியா ஆகாதனால சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கும். அது வந்து அதோட வேலையை சரியா செய்யாது. சரியா? அது அதிகமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். வீக்கம் வந்து ஒவ்வொரு பார்ட்ல இந்த வளர்ச்சிதை மாற்றம் ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த செல் பிரியும் போது சரியா பிரியல, இப்படி வந்து சரியா டூப்ளிகேட் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அங்க பிரச்சனை பிரெயினுக்கு தகவல் கொடுக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் பாத்தீங்கன்னா அந்த செல் வந்து அதுதான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், மூட்டு வலி வரும், சில நோய்கள் வந்து வரும், ஏஜ் ரிலேட்டடான அத்தனை நோய்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் எலும்பு வந்து வீக்கா போயிடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செனிசென்ட் அப்படிங்கிற இந்த செல்கள் சரியா ஆக்டிவா இல்லாத செல்கள்னால நடக்கிற விஷயம். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 செனிசென்ட்ங்கிற செல்லை உற்பத்தி ஆகாம நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து வந்து நம்மள தற்காத்துக்க முடியும். சரியா? நம்ம யங்கா எனர்ஜெட்டிக்கா எப்பவும் வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், இது அது கெட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த தாக்கத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம காத்துக்கிட்ட இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த செல் இப்படி டேமேஜ் ஆகுறத வந்து நம்ம தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி அந்த செல் வந்து அந்த செனோசென்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அது அந்த பெரிதல் வந்து சரியா வந்து நடக்காது. சரியா? நம்ம மைண்ட் சரியா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல் பிரியும் போது அது அப்படியே 100% அப்படியே இதா வந்து பிரியும். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், ரொம்ப கவலையில இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபைட் அண்ட் ஃபிளைட் மோடுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைட் அண்ட் ஃபிளைட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நீ வந்து அதுக்காக வந்து சண்டை போடு, போராடு,
இல்லைன்னா தப்பிச்சு போயிரு, எதுவும் பண்ண வேண்டாம், சரியா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்டுக்கு வந்து அது போயிருக்கும், சரியா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபைட் பண்ணி பார்க்கும், இல்லைன்னா இருந்துட்டு போ என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கும், ரைட். ஸோ நம்ம மைண்டும் அப்படிதான் வேலை செய்யும், ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பிபி, ஹார்ட் அட்டாக்கு, சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சரியா. அப்புறம் இந்த கார்டிசால் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகும், சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும், அதோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும், சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமா நடக்க ஆரம்பிக்கும், சரியா. அந்த செல் டிவிஷன் அதிகமா நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற இதுல வந்து அந்த லாஸ் அதிகமாகும், சரியா. ஸோ அந்த டிலோமேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வீக் ஆயிருக்கும், சரியா. ஸோ அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை வரும், தூக்கம் வந்து வராது, அப்புறம் நம்ம சிந்தனை பண்றதே வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், தலைவலி வரும், உடல் வலி வரும், சரியா. ஸோ இது எல்லாத்தையும் விட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற இந்த கார்டிசால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்டிசால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால இவ்வளவு விஷயங்கள் வருதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க சொன்னப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கர பயங்கர ஆச்சரியம், சரியா. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதை 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 சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிலோமெரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்சைம் வந்து சரியா இதாகிறதுனாலதான் அது குறைஞ்சு போறதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நடக்குது, அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சு சொன்னப்போ சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிந்தட்டிக்கா அந்த டிலோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நம்ம உடம்புல செலுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, சரியா. அப்ப சிந்தட்டிக்கா செலுத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி செல்கள்லாம் புதுப்பிச்சுட்டே இருந்ததுன்னா நம்ம அந்த சாவறதுக்கான வாய்ப்பு இருக்காது, சரியா. சாக வரம் பெற்ற ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி நடந்துட்டு இருக்கு, சரியா, நடந்துச்சு, சரியா. இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல் பிரியிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெலோமரேஸ் அப்படிங்கறத வந்து அந்த என்சைமை செயற்கையா கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரிதல் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சு, சரியா. ஸோ அதிகமா வர ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற சில பிரச்சனைகள்லாம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது சீக்கிரம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வேற இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துருவாங்க, சரியா. இன்னும் சில காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்க எவ்வளவு வயசு வாழணும் ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு வயசு வாழ்ந்துக்கலாம், சரியா. ஸோ அதுக்கு என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம ஆத்தர் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி செயற்கையான விஷயங்கள்லாம் வேண்டாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நேச்சுரலாவே என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில ஹேபிட்ஸ் மூலமா சில பழக்க வழக்கங்கள் மூலமா நம்ம பண்றது மூலமா 5 சிம்பிளான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம அந்த அந்த டெலிமுரஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியும். அந்த டெலிமேயர் அப்படிங்கிற டெலோமேயர் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம திருப்பி லென்தன் பண்ணிக்க முடியும். அப்படி லென்தன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 5 சிம்பிளான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்பவுமே ரொம்ப தனிமையில இருக்கிறது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடாது, தனிமையில இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னா கூட தனிமையில இருக்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தா கூட ரிலாக்ஸா இருக்கிறோம் அப்படின்னா கூட தனிமையில எப்பவுமே எல்லா விஷயத்துல இருந்து தனிமைப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இன்னும் அதிகம் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்பை எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க, சரியா. அந்த கூட்டத்தோட இருந்து வாழ்றதுக்கு உண்டான மாதிரி தான் நம்ம உடம்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம மைண்ட் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்கள் எல்லாம் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தனிமையில இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது, நீங்க நிறைய பேருக்கு கூட பழக்க வழக்கம் அப்படிங்கறத வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகம் பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, சரியா. ஸோ அதே சமயம் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளவு வந்து மோசமான விஷயம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் வந்து கட்டாயம் நமக்கு டெய்லி இது பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்து வரலாம், அதனால வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் ஆனோம் அப்படின்னா தான் அதை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள வரும், சரியா. அப்படி நம்ம தீர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி பண்ண போறோம்னு நினைச்சு அதை பண்ணி முடிச்சோம் அப்படின்னம்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க,
அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் சரியா. சோ ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஐயோ அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கும், ஒரு வருத்தம் வரும். அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸும் இந்த டெலோமேயர்ஸை வந்து திருப்பியும் உற்பத்தி பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஸ்ட்ரெஸ் உட்காந்து இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். பட் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, ஆளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வரணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க தீர்க்கணும், அதை யோசனை பண்ணணும். அதை வந்து அப்படி தீர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலோமேயர்ஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டாஸ்க் நீங்க பண்றீங்க, அதை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான அந்த டெலோமேர் இது பண்றதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா செல் பிரியுறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. செல் பிரியுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேஃப்லிக் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த செல் லைஃப்ல வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு 50 தடவை தான் அப்படி பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைட். அந்த எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலோமரைஸ் அப்படிங்கிற அந்த ஹார்மோன், அந்த என்சைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம பண்ற இந்த ஹேபிட்ஸ் மூலமா சரியா அதை வந்து நம்ம செக்ரேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல வந்து நம்ம அந்த செல் டிவைட் பண்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேச்சுரலாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு உண்டான காரணம் தான் சரிங்களா. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா அப்படி வர்றதுக்கு அந்த அந்த டெலோமரைஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு, அந்த என்சைம் உற்பத்தி ஆகிறதுக்கு 5 விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நேச்சுரலா வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் சரியா. அந்த 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 டெலோமேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். டெலோமேர் வந்து நீங்க கம்மியா இருந்ததுன்னா கூட பிடிச்சி இழுத்து அதை லென்த்தியா பண்ணிக்க முடியும். லென்த்தியா பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஏஜ் வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எந்த வயசுல இருக்கீங்க அப்படிங்கிறது கூட பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 70 வயசு ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க திருப்பி வந்து ஒரு 15-20 வயசு ரிவர்ஸ் வந்து வர முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அந்த 5 விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி எக்ஸசைஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எக்ஸசைஸ் பண்றது நல்லது, வாக்கிங் போறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். பட் வந்து நம்ம பண்ண மாட்டோம் ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க குறிப்பிட்டு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்நாள இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாக்கிங்கே போனீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம பல்ஸ் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும். ஸோ வாக்கிங் ஜஸ்ட் ஒரே மாதிரி வந்து போகாம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் வேகமா நம்ம பல்ஸ் ரேட் அதிகம் பண்ற மாதிரி, ஹார்ட் ரேட் அதிகம் பண்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கணும் சரியா. இது வீட்லயே வாக்கிங் போகாம வீட்லயே வந்து பண்ண முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஸ்கிப்பிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட், அப்புறம் மறுபடியும் 1 நிமிஷம் ரெஸ்ட், திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு திருப்பி 1 நிமிஷம் ரெஸ்ட். இப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு இந்த வாக்கிங் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வாக்கிங் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஸ்பீட்ல ஒரே மாதிரி போகாம அந்த ஹை இன்டென்சிட்டி கொஞ்ச நேரம் ஓடணும், அதுக்கப்புறம் நார்மல் வாக்கிங் அல்லது கொஞ்ச நேரம் ஜாக்கிங் போகணும், அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங். அப்படி வந்து மொத்தமா நீங்க வாக்கிங் போற டைம்ல ஒரு 5 தடவை 6 தடவை அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கிற அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் சரி அந்த டெலோமரைஸ் வந்து அதிகமா உற்பத்தி பண்ண வைக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 டெலோமேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட் சரியா. நம்ம ஈட்டிங் ஹேபிட் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றங்கள் நம்ம உடம்புல கரெக்டா நடந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பரா வந்து நடக்கும் சரியா. ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும், எனர்ஜியா மாத்துறது அப்படிங்கிறது தான். அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவை எனர்ஜியா மாத்துற விஷயங்கள் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம் சரியா. இந்த மெட்டபாலிசம் சரியா நடக்கலைன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வரும் சரியா. மெட்டபாலிசம் நடக்கலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா பார்த்த உடனே சொல்றாங்க, இப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே ஸ்லைடு இருக்கு, பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை ரைட். ஸோ எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோற்றத்தை பார்த்து சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த உடம்பு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், பட் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் சரியா. அப்புறம் வயிறு சுத்தியான பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொப்பை போட்ட மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க
ரைட். ஸோ அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் சரியா நடக்கல. நீங்க சாப்பிட்ற உணவு சரியா வந்து அந்த மெட்டபாலிசம் நடக்கல. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் சரியா நடக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேட்டா மாதிரி உங்க உடம்புல சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சரியா. இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் என்னன்னா அந்த ஃபுட்டுல சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. அந்த சுகர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் சுகர் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி. சரியா. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் அப்படில இருந்தே வந்து நமக்கு அது வந்து சுகரா மாதிரி எனர்ஜி வந்து அதிகமா வந்து கொடுத்துரும் அப்படின்னா கூட நமக்கு அந்த பேன்கிரியாட்டிக்ல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரந்து வந்து நம்ம செல்லுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான அந்த எனர்ஜி வந்து எடுத்துக்கும். செல் வந்து நீங்க சாப்பிட்ற அத்தனை உணவுல இருக்கிற அந்த குளுக்கோஸையும் இதையும் எனர்ஜியும் எடுத்துக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவையானது மட்டும் தான் எடுத்துக்கும். மிச்சத்தை வந்து வெளியில அனுப்பிச்சிடும். சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணா வெளியில தள்ளி விட்டுரும். சரியா. ஸோ அந்த இன்சுலினும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சுரக்கும். சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான குளுக்கோஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா செல் வந்து வெளியில அனுப்பிச்சிடும். சரியா. ஸோ அப்படி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இன்சுலின் இன்டாலரன்ஸ் ஆகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தடுக்கணும் அப்படின்னா சுகர் வந்து கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்ற ஹேபிட் வந்து நமக்கு கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. ஸோ இந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் எடுக்கிற விதத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தா போதும், சரியா பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வெயிட் போடுறது உடம்புல சில பிரச்சனைகள் வர்றது, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏஜிங் ஆகுறது, இதெல்லாம் என்ன என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிசம் சரியா நடக்கல அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். மெட்டபாலிசம் சரியா நடக்கல, அந்த டெலோமியர் வந்து சரியா இதாகல, அது குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இதுல வந்து முக்கியமா அந்த புரோட்டீன் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். அந்த புரோட்டீன் வந்து புரோட்டீன் எடுக்கிறது மூலமா அது என்னவா மாறுது அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து மாறுது. ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான இதா இருக்கு. 22 அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம். நம்ம உடம்புலயே வந்து ஆல்ரெடி இருக்கு. 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தா வருது அப்படின்னு பாக்குறோம். அந்த 9 அமினோ ஆசிட்ஸும் கரெக்டா நம்ம இந்த புரோட்டீன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போக இந்த விட்டமின் மினரலும் வந்துச்சு அப்படின்னா தான் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு உறுப்புலையும் எல்லா இடத்துலையும் சரியா வந்து நடக்கும். அப்படி சரியா நடந்துச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த டெலிமெரேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் வந்து சுரக்கும். இந்த டெலிமெரேஸ் கரெக்டா சுரந்ததுன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெலிமேர் அப்படிங்கிற இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லென்த்தன் ஆகும். சரியா. அப்படி லென்த்தன் ஆச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஏஜ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுல கட்டாயம் வந்து பண்ண முடியும். பட் வந்து பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற உணவுகளை அதுக்கு தேவையான உணவுகள் அதுக்கு தேவையான அவ்வளவும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம பிராக்டிக்கலா நம்ம நம்ம சாப்பிட முடியாது. சரிங்களா. அவ்வளவு உணவுகளை சாப்பிட முடியாது. அதுக்குதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா குவாலிட்டியான சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியா. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ப்ராப்பரா வச்சுக்க முடியும். இந்த டெலிமரைஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நீங்க உற்பத்தி பண்ண முடியும். ஆல்ரெடி டேமேஜ் ஆன இந்த டெலிமேயர் அப்படிங்கிற அந்த அந்த செல்களை வந்து நீங்க புதுப்பிக்க முடியும். அதை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனால அந்த சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சப்ளிமெண்ட்னால மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கம். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. நல்லா தூக்குறவங்களுக்கு அந்த டெலோமியர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணதுல 6 to 8 மணி நேரம் நல்லா தூங்குறவங்களுக்கு அந்த டெலிமியர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தாங்க. ஸோ 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறவங்களுக்கு இல்லை, நல்ல தூக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த டெலோமியர் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ எவ்வளவு நேரம் நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு குவாலிட்டியான தூக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ 5 to 6 மணி நேரம் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த இந்த டெலோமியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம 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 கம்யூனிட்டியில தொடர்ந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தூங்கும் போது வந்து நல்ல குவாலிட்டியான தூக்கம் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ரூம்ல காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஜன்னலும் அடைச்சு வச்சுட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. காற்றோட்டம் வந்து உள்ள வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ரூம் வந்து இருட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க லைட் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அந்த நைட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரூம் ரூம் வந்து கம்ப்ளீட் இருட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிற பழக்கம் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போய் நீங்க பெட்டுக்கு போயிடணும். அந்த டைம்ல தூங்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்றாங்க. காலையில விழிக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல கண்ணு விழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க பிராக்டிஸா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது வரும். இதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அப்படி குவாலிட்டியான ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டெலோமியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியா வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த பொல்யூஷன் ஃப்ரீ ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த டாக்ஸிக் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பொல்யூஷன் ஃப்ரீ ரூம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லா ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னா பொல்யூஷன் எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சரியா? ஸோ நார்மலா வெளியில இருக்கிற பொல்யூஷனை விட 100 மடங்கு அதிகமான பொல்யூஷன் அப்படின்னு நீங்க ரூம்குள்ள இருக்கீங்க, எல்லா கதவு ஜன்னல் அடைச்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால வந்து காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் ஃப்ரீ இது வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காற்றோட்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ப்ராடக்ட். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஷாம்புல இருந்து சோப்புல இருந்து சரியா யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த லேபிள் வந்து பாருங்க. என்ன டாக்ஸிக் இருக்கு, என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த அந்த டெலோமியர்ஸ் வந்து பாதிக்குது. சரியா? ஸோ அப்படி அந்த டாக்ஸிக் இல்லாத நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் விலை அதிகமா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சுட்டு இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கெமிக்கல் அதிகமா இல்லாத ஆல்மோஸ்ட் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணுங்க, அதை தேர்ந்தெடுங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிவர்ஸ் பண்றதும் இந்த மெட்டபாலிசம் சரியா நடக்கிறதுக்கும் சரியா அந்த டெலிமேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிமேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இந்த குட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேணும். அடுத்தது பாசிட்டிவ் திங்க், ஆப்டிமிஸ்டிக்கா வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று செய்ய போறோம் அப்படின்னா உடனே நமக்கு நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும். சரியா? ஸோ நார்மலாவே என்ன பண்ணுவோம்னா நம்ம பழைய முன்னாடி சாப்டர்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நெகட்டிவா தான் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். பட் வந்து என்னன்னா அதை வந்து அப்படி திங்க் பண்ண வேண்டாம், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சரியா? ஸோ பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு அது வந்து நமக்கு நல்லபடியா தான் நடக்கும், பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு அப்படி திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க யார் பாசிட்டிவா பேசுறாங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, பாசிட்டிவா எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் பீப்புளோட எங்கா இருப்பாங்க. சரி? உங்க 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 கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். சரியா? யார் பாசிட்டிவா இருக்காங்களோ, யார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்களோ, யார் எக்ஸைட்டிங்கா இருக்காங்களோ, சரியா, யார் வந்து வந்து யார் கூட இருந்தா உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்கா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும், பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஸோ நேச்சுரலாவே அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு அந்த டெலோமியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் இருக்கு. சரியா? இந்த 400 பக்கத்துல இருக்கிற கண்டென்ட்டை நம்ம 25 மினிட்ஸ்ல சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க வந்து சொல்லியிருக்கோம். இதை பத்தியான டீடைல் செஷன் பின்னாடி வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு அற்புதமா டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த 5 விஷயங்கள் இருந்தா நம்ம அந்த டெலோமியர்ஸ் வந்து நம்ம ஆக்டிவா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில இதெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து உங்களை பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யோகா, அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரீத்திங் ஆக்சிஜன் நம்ம உள்ள போயிட்டு நம்ம அந்த பிளட் செல்ஸ்ல எடுத்துட்டு போற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா டெலோமியர் வந்து அதிகமா ஆக்டிவா வச்சுட்டு இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸசைஸ்ல அதை வந்து ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாப்டரே அதை பத்தி இருக்கு. ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இவங்க சொன்ன அவ்வளவு விஷயங்களும் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா இங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் போறோம். அப்புறம் அந்த டைமிங் வந்து சொல்லியிருக்கோம், காலையில அப்படிதான் எந்திரிக்கிறோம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் திங்க் பண்றோம்.
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செய்யவும் வைக்கிறோம். சரியா? இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இதில் பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாமளும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏஜ் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 வயசு வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குண்டான அந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து நம்ம இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எப்படிலாம் நம்ம சப்போர்ட் பண்ண போகுது, இந்த ஹெல்த் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு ரவுண்ட் அப் ஆயிருந்தாலும் இன்னொரு அற்புதமான சாப்டரோடையும் இன்னும் நிறைய விஷயங்களோட வந்து உங்களை மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை.